பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 கொரிந்தியர் வாசிக்கப்போம். இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்து இருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகியும் இது சாவமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெபமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. வார்த்தை நிறைவேறும். இந்த நாள்ல கூட தேவன் நமக்கு மரணமே இல்லைன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல யாராவது மரணத்தை பத்தி நம்ம கவலைப்பட்டோம்னா அந்த நாள்ல அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்மளை மறுரூபமாக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. மரித்தவர்கள்லாம் எழும்ப போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவன் அவரை நம்பி அவர் வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது, அவரை வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அவர் வார்த்தைய கேட்டு அப்படி நடக்கும்போது நம்மளை மறுரூபமாக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் தேவனோட வார்த்தை பிடித்து கொண்டு இருக்கும்போது கண்டிப்பா உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போகும், நம்மளை மட்டும் மறுரூபமாக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நம்ம இன்னும் தானித்து ஒவ்வொரு வார்த்தை வேணா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டாலே நம்ம என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு மரணம் வரப்போகுதுன்னு ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த பயத்தினாலேயே அவங்க ஆயுள் நாள் இருந்தா கூட அந்த பயத்திலேயே மறுபடியும் மரித்து போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாம் கடைபிடிக்கணும். ஏன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மரணமே இல்லைன்னு தான் சொல்றாரு. நான் உலகத்தை ஜெயித்தவன் சொல்றாரு. அப்போ நம்ம இந்த மரணத்தை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம எதை கேட்கிறோமோ அதைத்தான் கொடுப்பேன்னு தேவன் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாய் திறந்து எதை கேட்கிறோமோ அதை. ஏன்னா சில பேர் சும்மா சொல்லுவாங்க, எனக்கு எப்ப என்னை கொண்டு போவீங்க ஆண்டவரே எல்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் அல்ல. தேவன் எலியாவை அப்படியே இந்த குதிரையில் வைத்து எடுத்துட்டு போனது போல நம்மளையும் தேவன் என்ன பண்ணுவாராம், மறுரூபமாக்கி நம்மளை அழைத்து செல்வார். ஆமென், அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல அதை குறித்து பயப்படக்கூடாது. தேவன் இந்த நாள்ல நமக்காக தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அறியாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென், அல்லேலூயா. அதான் தேவன் சொன்ன, மரணமே உன் கூர் எங்கே? ஏன்னா மரணம் எங்கே, பாதாளம் எங்கேன்னு கேட்கிறார். மரணத்துக்கோ பாதாளத்துக்கோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், போகவே மாட்டோம். அது நமக்கு அங்க வேலையே இல்லை. ஆமென், அல்லேலூயா. தேவனை நம்பி கர்த்தர் இயேசுக்கு சோத்திரம் சொல்லி தேவனுக்கு சோத்திரம் சொன்னாலே என்ன ஆயிருமா, நமக்கு மரணமே இல்லைன்னு ஆயிரும் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அப்பனா கர்த்தருக்கு படுகிற பிரயாசம், அவருக்காக நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோம் தான் தேவன் கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவர்ல நிலைத்து நிக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு நம்ம கிரிகள் எல்லாம் எப்பொழுதுமே பெருக செய்கிறார். ஏன்னா அவரோட வார்த்தையை நான் பிடித்து இருக்கும்போது நம்மளை ஒவ்வொரு நாளும் பெருக செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவருக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவர் வார்த்தையை பற்றி கொள்ளும் போது, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவரையே நம்ம நம்பி இருக்கும்போது, அவர் வார்த்தையின்படி நடக்கும்போது நமக்கு மரணமும் வரவே வராது. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசித்தாதான் கூடும்.
ஏன்னா விசுவாசிக்கலைன்னா நம்ம கூடாது. அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பா நம்ம பிடித்து கொள்ளணும். யாருக்கா இந்த நாள்ல மரண பயம் இருக்குதா, நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சூழ்நிலையில கூட படுத்த படுக்கை யாராவது இருக்கிறீங்களா, இல்ல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்களா, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு, உங்களுக்கு மரணமே இல்லை, நான் உலகத்தை ஜெயித்துவேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம மரணமும் என்ன பாதாளத்துக்கும் போக மாட்டோம், மரணமும் நம்மளுக்கு நேரிடாதாமே. அல்லேலூயா. அப்ப அதனால பலங்கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாள்ல தேவன் வந்து உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். இவர் வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு இதை தியானிக்கும் போது கண்டிப்பா இந்த வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்பனா உங்களை வந்து என்ன சொல்லுவாரா, பெருக செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தை கடைபிடித்து நம்ம இந்த வார்த்தை ஒவ்வொரு நிமிஷம் நீங்க தியானிக்கும் போது இந்த மாதிரி யாராவது பிரச்சனைகள் இருந்தா கூட ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்த தேவன். ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொண்டவர். ஆமென். அல்லேலூயா. அதனால இதை நம்பி விசுவாசிச்சு இந்த வார்த்தையின்படி நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பயம் வருதா, ஏதோ பதஷ்டம் வருதா, ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறீங்களே, இந்த வார்த்தையின்படி எனக்கு பலம் கொள்ளுங்க, எனக்கு நீங்க வந்து மறுரூபமாக்குங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த பயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு மறுரூபத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா மறுரூபமாகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருந்தபடியே அல்ல, தேவன் வார்த்தையை வாசிக்கும் போது, நம்ம படிக்கும் போது, கேட்கும் போது, அதன்படியே நடக்கும் போது தேவன் நம்ம முன்ன இருந்தது மாதிரி இருக்க மாட்டோம், நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். பயத்தோடு இருந்தா கூட இந்த நாள்ல உங்களை மறுரூபமாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. தைரியத்தின் ஆவியை கொடுக்க போறார், பலத்தின் ஆவியை கொடுக்க போறார். ஏன்னா சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, இந்த நாள்ல பலத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க உறுப்புகள் ஏதாவது தொந்தரவு இருக்குதா, கிட்னில பிரச்சனையா, லென்ஸ்ல பிரச்சனையா, உங்களுக்குள்ள இருக்கிற குடல்ல பிரச்சனையா, கால் வேதனை, முட்டு வலியில பிரச்சனையா, இந்த நாள் இந்த வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவரே நீங்க வந்து எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னீங்களே, மரணம் இல்லை பாதாளம் இல்லைன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என் உறுப்புகள் எல்லாம் பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா தேவன் உங்களுக்கு புதிதாக கொடுப்பார், புதிதாக உறுப்புகளை வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த உறுப்புகள்லாம் அந்த வியாதிப்பட்டு இருந்தால் அதையெல்லாம் அகற்றி விட்டு புது உறுப்பாக கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பனா நீங்க விசுவாசிக்கணும், இந்த வார்த்தை வைத்து கேட்கணும், தேவன்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் இதை போல எங்களுக்கு மறுரூபமாக்குங்க, எங்க சரீரத்தை புதுப்பித்து கொடுங்க, எங்க சரீரத்துல எலும்பு தேய்மானம் இருக்குது, கையில தேய்மானம் இருக்குது, என் மூட்டுல தேய்மானம் இருக்குது, எனக்கு ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையா இருக்குது, கண்ணுல பார்வை குறைவா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தொந்தரவு இருக்கோ அதை சொல்லி சொல்லி நீங்க கேட்கும் போது கண்டிப்பா தேவன் உங்களை மறுரூபமாக்க போகிறார். தலையில கட்டி பிரச்சனை, ஆபரேஷன் பிரச்சனை எது இருந்தாலும் சரி, அப்ப இதையெல்லாம் நீங்க சொல்லணும். ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, காதுல பிரச்சனை இருக்கும், கண்ணுல பிரச்சனை இருக்கும், தலையில கட்டி இருக்கும், கேன்சர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா என்னன்னா உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, தைரியத்தின் ஆவியை கொடுத்து கலாத்திரத்துல எழுதியிருக்க. அப்போ வந்து நம்ம தைரியமா சொல்லி தேவனே எனக்கு புதுப்பிச்சு கொடுங்க, இந்த கேன்சர் போகணும், எனக்கு இருக்கிற இந்த குடல்ல பிரச்சனை போகணும், எனக்கு தீராத வயிறு வலியா இருக்குது, இந்த வயிற்று வலி பிரச்சனை போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாரத்தோடு என் உறுப்புகளை புதுப்பித்து கொடுங்க, என் வியாதியான உறுப்பெல்லாம் எடுத்துட்டு புதிய உறுப்பாக கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிடுவாரா, உங்களை மறுரூபமாக்க போகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே தகப்பனே ராஜா, இந்த நாள்ல கூட தகப்பனே ஒண்ணு பொருந்தில்ல நாங்க தானித்தோம் சுவாமி. கர்த்தாவே இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து போகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீங்க தகப்பனே மறுரூபமாக்க போகிறீர்கள் ராஜா, ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா, சோத்திரிக்கிறோம் அப்பா. மரணமே இல்லை என்று சொல்லிருக்கீங்க, மரணம் எங்கே பாதாளம் எங்கே கேட்டிருக்கீங்கப்பா. தகப்பனே ஒவ்வொருவரும் தகப்பனே மரணம் வேண்டாம் பாதாளம் வேண்டாம் ஆண்டவரே, நீர் வந்து எலியாவை அழைத்து சென்றது போல எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்து ஆண்டவரை மறுரூபமாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். இதுல யாராவது ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு இருந்த ஆண்டவரே எனக்கு இப்படி வியாதி வந்துருச்சு, எனக்கு யாரெல்லாம் தப்பனே வேதனைப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த வார்த்தை அவங்க கடந்து போகட்டுமப்பா. தகப்பனே இந்த வியாதியெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற அந்த வியாதியான உறுப்புகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு
புதிய உறுப்பை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே சோதரிக்கிறோம். தகப்பனே ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடியாமல் ஒவ்வொருக்காகவும் தகப்பனே கத்தாவே வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிய மகளுக்காகவும் தகப்பனே ஜான்சன் மகனுக்காக ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே தகப்பனே கத்தாவே ஆக்சிடென்ட் ஆகி ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே ரொம்ப முடியாம இருக்கிற இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படி சுகத்தை கொடுக்கும்படி கழுதை போல பன்றவை பலம் கொண்டு எழுந்து பறக்கும்படிக்கு நாங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள்ல கூட இருந்து வழி நடத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த ஜான்சனுடைய மகனுக்கு தலையில ஆபரேஷன் எவ்வளவோ செலவாகி லட்சக்கணக்கு 7 லட்சம் 10 லட்சம் பக்கம் ஆகிவிட்டது. இன்னும் 15 நாள் இன்னும் பெட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மகன் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்காக நீங்க எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். மகன் பேர் ஜான்சன். திருநெல்வேலியில இருந்து வந்து இங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல PSG ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அவர் நல்லபடியாக சீக்கிரம் இருந்து அவர் ஊருக்கு செல்ல வேண்டும். ஆமீன். நன்றி.